1008 சிவலிங்க கோவில்னு சொல்லிட்டு சேலத்தில் ஒரு கோவில் இருக்கு இல்லையா? யாரெல்லாம் போயிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போயிருந்தோம். பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா 1008 சிவலிங்கம், அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நந்தியும் இருந்துச்சு. அதோட 1008 சிவலிங்கத்துக்குமே ஒரு ஒரு பேர் போட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வரிசையாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, பெருமாள் கோவில், ஐயப்பன் கோவில், அம்மன் கோவில்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து சுற்றி சுற்றி எல்லா சிவலிங்கத்தையும் கும்பிட்டு போக முடியாதுன்னு சொன்னால், நம்ம படியேறி கூட ஸ்ட்ரைட்டாக போய் சாமி கும்பிடலாம். படியும் ஏற முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காரில் கூட போய்க்கலாமாம்மா. ஆனால் நாங்கள் காரில் போகல, இந்த மாதிரி நடந்து தான் போனோம். நாங்கள்லாம் கூட நடந்துட்டோம். ஆனால் நம்ம குட்டி பாப்பா மட்டும்தான் நடக்க முடியல. அப்பப்போ தூக்கிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5-5:30 கிட்ட மலை ஏற தொடங்கினோம். எல்லா சிவலிங்கத்தையும் பார்த்துட்டு நம்ம பெரிய சிவலிங்கத்தை 1008வது சிவலிங்கத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இயற்கையான சூழலில் ஒரு மன அமைதியோடு போய் சாமி கும்பிட்டோம் தான் சொல்லணும். 7 மணிக்கிட்ட சிறப்பு பூஜை இருந்துச்சு. அதையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு.